ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பல்லுகி பெருக பண்ணும்படி உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். எசேக்கியேல் 36:11 அதை வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பயப்படுகிற உங்களை, பயப்படுகிற குடும்பத்தாரை, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்தாரை நான் மிகவும் பெருக பண்ணுவேன், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன். சங்கீதம் 115:12-14 வரைக்கும் அதை வாசிக்கிறோம். இன்னும் 3 யோவான் 2 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். திவ்யனாகிய யோவான் மூலமாக ஆண்டவர் இதை சொல்கிறார். உங்களுக்காகவே ஆத்துமாவிலும் பெருக்கம், செழிப்பு, சரீரத்திலும் செழிப்பு, என்னும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலும் செழிப்பு, வர்த்திக்க பண்ணும் ஆசீர்வாதம் இறங்கும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி பாக்கியம் பெற்ற பிஜாய் என்ற ஒருவருடைய சாட்சி அவர் அஸ்ஸாமில் இருந்து எழுதியிருந்தார். அவர் ஒரு இன்ஜினியர். 93ஆம் வருடத்திலே அவருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை கிடைத்தது. வேலை கிடைத்த பிறகு பணம் பெருக ஆரம்பித்தவுடன் அவருக்கு நண்பர்கள் சேர்ந்தார்கள். குடிக்க ஆரம்பித்தார், கேம்பிளிங் பண்ண ஆரம்பித்தார், சூதாட்டம். அதன் பிறகு திருமணமானது. மனைவிக்கு தெரியாது. திருமணத்திற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு கணவருக்கு என்னை கட்டி வைத்து விட்டார்களே என்ற வேதனை. அவரிடம் எவ்வளோ மன்றாடினாள், நல்வழிப்படுத்த முயன்றாள். இருந்தாலும் அவர் குடியை நிறுத்தவில்லை, சூதாட்டத்தை நிறுத்தவில்லை. அப்பொழுது எங்களுக்கு எழுதினார்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று. அருமையான ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்த பதில் கடிதம் வந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். அதன் பிறகு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனாலும் பிஜாய் குடியை விடவில்லை. கொடூரமான மனிதனாக மாறிவிட்டார். குடியின் நிமித்தமாக எல்லாரையும் வெறுக்கிறவராக, சண்டை போடுகிறவராக மாறிவிட்டார். ஒரு நாள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் காரை எடுத்துக்கொண்டு வேறொரு பட்டணத்திற்கு சென்று இரவிலே குடித்து கொண்டிருந்தார். சில நண்பர்கள் மனைவியோடு சேர்ந்து அவருக்கு மனநிலை மருத்துவத்திற்கான இடத்திலே சேர்த்தார்கள், குடியிலிருந்து வெளியே வரும்படியாக. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெளியே மாறாதவராக தான் வந்தார். அந்த நிலைமையில்தான் குடும்பத்தினர் ஒரு நாள் காலையிலே அவர் இருக்கும் வேளையிலேயே டெலிவிஷன் நிகழ்ச்சியிலே இயேசு அழைக்கிறார் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நான் அதில் குடிக்கிறவர்களுக்காக சரியாக ஜெபித்திருக்கிறேன். அந்த ஜெபம் அவருடைய இருதயத்திற்குள் இறங்கினது. இயேசு இறங்கினார். அப்பொழுதே அவரை விடுதலை செய்தார். ஒரே வினாடியில் விடுதலையானார். அதன் பிறகு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி ஆண்டவருடைய பாடல்களை பாடி ஒரு பிரேயர் ஃபெலோஷிப்பை அவருடைய வீட்டிலே ஆரம்பித்தார். எல்லாரும் சொன்னார்கள், பழைய பிஜாய் மரித்து போனான், புது பிஜாய் வாழ்கிறான் என்று. என்ன ஆச்சரியம்! இப்பொழுது அவர்களுக்கு வீடு, கார் என்று இருக்கிறது. எல்லாருக்கும் பாக்கியம் கொடுக்கும் குடும்பமாக கர்த்தர் அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறார். கனி கொடுக்க வைத்திருக்கிறார். அவர்களை வர்த்திக்க பண்ணி இருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். குடியிலிருந்து விடுதலை தருவார். உங்கள் குடும்பத்தினரின் குடி, சூதாட்டம், இன்னும் எப்பொழுது பார்த்தாலும் ஃபோனை பார்த்து கொண்டிருக்கும் அடிமைத்தனம், வேலைக்கு போகாமல் சோம்பேறியாக இருக்கும் அடிமைத்தனம், டிப்ரெஷன் எல்லாம் மறையும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இவைகளை அவர்களை விட்டு எடுத்து போடும். குடும்பத்தில் யாருக்கு இந்த பலவீனம், இந்த கட்டுகள் இருந்தாலும் அதை அறுத்து போடும், அதை எடுத்து போடும். குடி நிற்கட்டும், குடி ஆசை மறையட்டும், போதை ஆசை மறையட்டும், சூதாட்ட ஆசை மறையட்டும். அப்பா, மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆன்லைன் கேம்பிளிங் எல்லாம் அவர்களுக்கு அந்த ஆசையை வராதபடி அவர்களை காப்பாற்றும், காப்பாற்றும், காப்பாற்றும். விடுதலை செய்யும் அப்பா, கடனில் இருந்து விடுதலை செய்யும் ஏசப்பா. படிக்க முடியாமல் தடை செய்யும் ஆவிகள், எப்பொழுதும் ஃபோனை பார்த்து கொண்டு, எப்பொழுதும் ரீல்ஸை பார்த்து கொண்டு சுவாமி தவறான வழிகளிலே மனதை செலுத்தும் பிள்ளைகளை காப்பாற்றும், காப்பாற்றும், காப்பாற்றும். அவர்களை மறுரூபப்படுத்தும், அவர்களை மறுரூபப்படுத்தும். வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். பரிசுத்தம் பண்ணி அவர்கள் வாழ்க்கை
கனி தரும்படியாக, செழிக்கும்படியாக, வர்த்திக்கப்படும்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து மலரச் செய்யும், மலரச் செய்யும், மலரச் செய்யும். இப்பொழுது உமது ஆவியினால் நிரப்பும். அவர்களை விடுதலை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.